இன்றைக்கி புளிச்சக்கீரை தொக்கு பண்ணுறதுக்காக நேராக மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து புளிச்சக்கீரை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதிலேருந்து இலைகள்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக கிள்ளிட்டு அதை தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது நாட்டு புளிச்சக்கீரை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் வானிலையில் காரத்துக்கு ஏற்ற அளவு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதே வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு புளிச்சக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாய், தனியாக ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்து கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின அதே வானிலையிலே தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் தாளிப்பு மட்டும் போதும். இதை எடுத்து வச்சு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.